வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. சமீபமாக நம்மளுடைய விளக்கு கடையில், நம்மளுடைய சேனலில் நிறையா ஆன்மீக பெரியோர்கள் பேசிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, பரிகாரமாக மாறிப்போச்சு. பக்தின்றதும் போய் பரிகாரமாகவே மாறிப்போச்சு. அப்படி இல்லாமல் வள்ளலார் அவருடைய பாடல்களில் ஒரு வரி வரும், அருளின் எல்லாம் கையுறும்னு. நமக்கு அருள் இருந்தால், கடவுளுடைய அருட்கடாட்சம் நம்ம மேலே இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். அப்போ அந்த அருளை பெறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது மறந்தே போச்சு மக்களுக்கு. எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஜாதகம், பரிகாரம், இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த ராசிக்கு இது நடக்கும் அப்படின்னு மட்டும் பேசினா மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர, வள்ளுவர் வாக்குப்படி ஒரு நோய், ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு கஷ்டம்லாம் வருதுன்னா அது ஏன் வருது அப்படின்ற அந்த நுட்பம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி கவலைகள், கஷ்டங்கள் தொடர்ந்தே வராது. அதை விட்டுட்டு நான் இங்கே போய் பார்க்குறேன், அங்கே போய் பார்க்குறேன், இதுக்காக பார்க்குறேன் அப்படின்றது, கோவில்கள் ஒரு வியாபார ஸ்தலம் இல்லை, நான் போய் காசு கொடுக்குறேன் ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணங்களோட நம்ம கடவுள்கிட்ட பேரம் பேசணும்னு அவசியமே இல்லை. அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள நாம் விதைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாமே பேச வைக்கிறோம். அதுவும் குறிப்பாக சக்தி வழிபாடை பற்றி பேசுகிறோம். இப்போது 51 சக்தி பீடங்கள் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. எனக்கு ஒரே ஒரு பயம் இருக்குது. என்ன ஒரு பயம்னா, 51 சக்தி பீடங்களுடைய சக்தியை மட்டும் நம்ம அறிஞ்சிக்க போகிறதில்ல. அம்பாள் அதை பண்ணா, இதை பண்ணா, அவளுடைய இந்த பாகம் இங்கே விழுந்ததுனால இவ்வளோ பலன், நம்ம அங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அம்பாளாவே இருந்தாலும் அவள் ஏன் அவ்வளவு உறுதியாக இருக்க முடிஞ்சது, அவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கான்னா, அவ்வளோ பெரிய கஷ்டங்களை அம்பாள் தாண்டி வந்திருக்கான்றதுனால தான், தாங்கி நின்ன சக்தியை தான் நம்ம பெண் சக்தியை, பெரும் சக்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும். நமக்குள்ளேயும் அந்த இறை சக்தி இருக்குது அப்படின்றத நமக்கு ஊட்டத்தான் 51 சக்தி பீடங்களை பற்றி பேசுறதுக்கு. அதுவும் இங்கே உட்காந்து மயிலாடுதுறை ராகவன் ஐயா பேசும்போது, 51 சக்தி பீடம் பற்றி பேசும்போது நல்லா நிறைய இடங்களை என்னை அறியாமல் அழுதுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட கனெக்ட் ஆகுது. நான் இப்போது விளக்கு பூஜையில் ஒரு கதை சொன்னேன். 51 சக்தி பீடங்களில் ஒரு பீடத்தை பற்றி, அதாவது அந்த உருவான கதை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அம்பாள் தக்ஷன் யாகத்தை தாக்ஷாயினியாக போய் எதிர்த்து நிற்கிறா. அப்போது அவளுடைய தன்னுடைய தந்தையை அவள் எதிர்த்து நின்னது. அப்போவும் ஏன் அவள் எதிர்க்க போனா, இதெல்லாமே கதையாக பார்க்கும்போது, இந்த ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்குள்ளது. இது நான் என்ன சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு முழுசாக புரியணும் அப்படின்றது வேண்டுதலோடு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அம்பாள் தன்னுடைய தந்தையான, இந்த தந்தை அப்படின்ற உறவு அவளுக்கு எப்படி வருது அப்படின்னா, அந்த அந்த தக்ஷன்றவனை கோடான கோடி வருடம் தவம் இருக்கிறான். அம்மா நீயே எனக்கு மகளாக வரணும்னு. அம்பாலே மகளாக பிறக்கணுன்னா அவனுடைய தவம் எவ்வளோ பெருசு. அம்பாள் அந்த தவத்தை மெச்சி அம்பாள் அவனுக்கு பொண்ணாக பிறக்கிறா. அப்போ தான் இறைவன் அவளை மனம் புரிகிறாரு. இந்த திருவிளையாடல்கள் இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணாக பிறந்தா என்னென்ன வாழ்க்கையில் வருன்றத நமக்கு உணர்த்ததான். இந்து மதமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வழிகாட்டுறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த இந்து மதம் அப்படிங்கிறதே. அப்படி அம்பாள் அந்த யாகத்துக்கு தன்னுடைய தந்தையை, தன்னுடைய கணவனை மதிக்காமல் தன்னுடைய தந்தை நடத்தக்கூடிய யாகத்துக்கு போகிறா. இதே கதை நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கும். உனக்கு உங்கள் வீட்டு ஆட்கள் அவ்வளோ பெருசாக போயிருக்காங்களான்னு கேட்காத கணவர் இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை அந்த அம்பாளுக்கே வருது. அப்படி வரும்போது அந்த அம்பாள் என்ன மாதிரி, அவளும் நம்மளை மாதிரி தான் யோசிச்சிருக்கா, நம்மளுடைய நிலையில் அம்பாள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கா அப்படின்றத
நம்ம வேற யார் கூடயோலாம் இல்லை, அம்பாலோடையே கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள அம்பாள் இருக்கான்னு சொல்றதுக்காக தான் இங்கே உட்காந்து பேசுகிறாங்க. எனக்கு அந்த அந்த ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன். அம்பாள் வந்து போய் நிற்கிறாங்க, சிவன்கிட்ட போய் நிற்கிறாங்க. உங்களை மதிக்காமல் நடத்துகிறாரு என்னுடைய தந்தை, அவருடைய தவறை நான் தட்டி கேட்க போகிறேன்னு நிற்கிறாங்க. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, நீ எல்லாம் அதுக்கு சரியாக வராது, நீ போய் நின்னாலாம் சரியாக வராது, நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். ஒரு யாகம் நடத்துகிறான்னா சிவருக்கான பாகம் வரணும், அதை கொடுக்காம என்னை மதிக்காமல் ஒரு யாகம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான தண்டனையை நான் கொடுத்துருவேன், நீ போகாதேன்றாரு. அவளுடைய தந்தைக்கு என்ன நினப்புன்னா, சாதாரணமாக ஒரு சாதாரண பெண்ணாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு பிறந்த புள்ளதானேன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரான்னு தெரில. அவரும் அப்படி தான் நினைக்கிறாரு. அம்பாள் வந்து ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் சிவபெருமான் முன்னாடி ஆத்திரத்தோடு கேட்குறாளாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல்ல இருந்து 10 தசமகா வித்யைன்னு சொல்லுவோம். நம்ம இந்த தேவி மகாத்மியம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா, தேவி பாகவதம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அவளுக்குள்ளேருந்து 10 விதமான சக்திகள் வெளிப்படுது. இந்த 10 விதமான சக்திகள் என்ன செய்யுது அப்படின்னா, 8 திக்கையும் கவர் பண்ணிடுது. சிவபெருமான் எங்கேயும் அசைய முடியாது, நின்று கேட்கணும். இதை 8 திக்கும் கவர் பண்ணி அவர் வானுலகத்து மூலமாக தப்பிக்க முடியாது, பூலோகம் வழியாகவும் பார்க்க முடியாது. அப்படி 10 வழிகளையும் அடைச்சி நிற்கிது. என்னோட தகப்ப தன்னோட மகளா மட்டும் பார்க்குறான், நீ என்னுடைய மனைவியா மட்டும் பார்க்குற, நான் உண்மையிலே யார் தெரியுமான்னு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தின நேரம் சிவபெருமானே வந்து மிரண்டு தான் போகிறார், அடங்கி உட்காந்துடுறார். அவரால் எங்கேயுமே அசைய முடியல. அப்படிப்பட்ட, அதாவது எல்லாரும் அம்பாள் வழிபாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே போய் அடையணும்னு ஆசைப்படுறது சிவபதம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட சிவனையே அடக்கி அந்த உட்கார வச்ச சக்தி அம்பாளுடைய சக்தி. அப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய நிலையை மறந்து நிற்கிறோம் தன்னுடைய குடும்பத்துக்காக. நான் வந்து ஆங்காரம் எடுத்து ஆடல்லாம் சொல்லலை. ஆனால் எப்போ நம்மளுடைய சக்தியை நம்ம உணர்கிறோமோ அங்கே அமைதியாகிடுவோம், அங்கே கத்த மாட்டோம், எதிர்த்து பேசக்கூட மாட்டோம். நான் யார் தெரியுமா அப்படின்ற அந்த ஒவ்வொரு பெண் சக்தியும் உணரணும் அப்படிங்கிறத மட்டும்தான். உண்மையிலே அவர் இந்த கதையை சொல்லும்போது அம்பாள் வந்து, நீ என்னை ஒரு சாதாரண பெண்ணாக பார்க்குற, ஒரு பொண்டாட்டியாக மட்டும் பார்க்குற, அவர் மகளாக மட்டும் பார்த்து தானே என்னை மதிக்கலை அப்படின்னு அம்பாள் நிற்கும்போது இந்த நிலைமை எல்லாருக்கும் வருது. இதை அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் என்னால் தலையை குனிஞ்சிட்டு கதறி அழ ஆரம்பித்தேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அம்பாள் காரணம் வச்சிருக்கா. எந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒவ்வொரு பெண் வாழ்க்கையிலையும் வரும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், அதுக்கான வழி என்னன்றத ஒரு பெண்ணாக பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் அம்பாள் காட்டிட்டு போயிருக்கிறா. அதை கேளுங்கன்னு சொன்னால் உண்மையாகவே எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கான வியூ ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ நாளும் விளக்கடையில் என்ன வியூ போகுது இதெல்லாம் நான் கவனித்ததே இல்லை. ஆனால் விளக்கு கடையை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் வந்து ஆழமான உள்நோக்கி பயணப்படக்கூடியவங்க, பக்தின்ற பேரில் பைத்தியக்காரத்தனம் பண்ணுறவங்க இல்லை, உள்நோக்கி பயணப்படக்கூடியவங்க, தன்னுடைய சக்தி என்னன்னு உணரணுன்றவங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறதுனால இந்த 51 சக்தி பீடங்கள், இது 108 51 கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதை வாங்கி வைங்களேன், உங்கள் வீட்டில் சுபிட்சமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த வியூ வந்து லட்சக்கணக்கில் போகுது. நான் இதைத்தான் சொல்கிறேன், பக்தின்ற பேரில் பரிகாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய உண்மையான நிலையை அடைய இந்த அம்பாளுடைய புராணங்கள் நம்ம காதில் விழணும், கேட்கணும். இதை கேட்டுட்டு நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கும்போது இருக்கக்கூடிய பவரை பாருங்கள், அந்த உணர்வை பாருங்கள், நீங்கள் அம்பாளாவே உணர ஆரம்பிப்பீங்க. எல்லா பெண் சக்தியும் அப்படி ஒரு நிலையை அடையணுன்ற ஒரு பேராசையோடு
இந்த 51 சக்தி பீடங்களுடைய புராணங்களை நான் கேட்ட உடனே அவர் பேசுகிறேன்னாரு. மயிலாடுதுறை ராகவன் ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா இன்னைக்கு சாக்த வழிபாடு, அதாவது அம்பாள் வழிபாடுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்னைக்கு வேணா அவர் அதாவது இவரை அறிவார்ந்த மக்களுக்கு தெரியும். தேவி பாகவதம், தேவி புராணம், தேவி மகாத்மியம் இதெல்லாம் தேடி தேடி படிக்கிறவங்களுக்கு இவருடைய பேச்சு அப்படியே என்ன சொல்றது, எனக்கு அவரெல்லாம் உட்காந்து பேசும்போது ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி இருக்கு. இவ்வளோ தகவல்கள், இவ்வளோ விஷயங்கள். அம்பாள் எனக்கு உட்காந்து பாடம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆளை கொண்டு இங்கே உட்கார வச்சிருக்கிறா அப்படின்னு நான் நினைச்சு வியந்து போறேன். அப்படி எனக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்கிக்கோங்க. இது நம்மளுடைய, ஏன்னா ஒரு பொண்ணு படிச்சா அப்படின்னா, ஒரு ஆம்பளை படிச்சா அந்த குடும்பத்தை அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ தூரம்னா வருமானமாக உபயோகமாகும். ஆனால் ஒரு பெண்ணு படித்தா, ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அந்த சமுதாயத்தையே மாற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஒவ்வொரு பெண் சக்தியும் தன்னுடைய சக்தியை உணரணும். நம்ம எல்லாருமே சாதாரண ஆட்கள் இல்லை. ஒரு பிள்ளைய பெற்று எடுத்திருக்கிறோம், அது மட்டும் ஒரு உயிராக பிறந்ததுனால ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கிறது மட்டுமே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயங்களை ஒவ்வொரு பெண்ணும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம ஒரு 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 சாதாரணமாக ஒரு வீட்டிலேருந்து வெளியில் போகிறதே ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கிற காலத்தில் என்னென்னவோ பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஆத்திரமாக வர்றவங்கள கூட, கோவமாக எங்ககிட்ட பேசுகிறவங்கள கூட இது எந்த காலின்னு தெரியலையேன்னு பார்க்குற அளவுக்கு என்னுடைய பார்வை மாறிடுச்சு. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சக்தியை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுமா, நம்மளையே ட்ரிகர் பண்ணுதே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள ஒரு சக்தியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு பெண்ணும் சக்தியை அதை உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு, நீங்கள் ஒரு 60 வயசு, இப்போ என் வயசில் எனக்கு 45 வயசு, நம்ம இன்னும் ஒரு 15 வருஷம் கழித்து இந்த மயிலாடுதுறை ராகவன் ஐயா எப்படி இருப்பாருன்னு சொல்லணும்னா, எப்படி முருகரோட பக்தியை வாரியார் சுவாமி நம்மளுக்கு ஊட்டுனாரோ அதை மாதிரியான ஒரு பிறப்பு தான், ஒரு ஜன்மம் தான் எடுத்து வந்திருக்காரு இந்த மயிலாடுதுறை ராகவன் ஐயான்னு சொல்லணும். அவ்வளோ அற்புதமான சொற்பொழிவு. அதை கேளுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வெத்தலை தீபம் ஏற்றினா போதுமா, குபேர விளக்கை எந்த பக்கம் வச்சு ஏற்றணும், இதெல்லாம் வேணாம். மொத்தத்துக்கும் பதில் இதில் இருக்குது. இதை தொடர்ந்து கவனிங்க. நான் எந்த பதிவையும் நீங்கள் பாருங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனால் இதை எல்லாரும் பாருங்கள், பகிருங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை உணரணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் இந்த 51 சக்தி பீடங்களை பற்றின வீடியோக்களை பகிருங்க. ஒன்றும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த மாதவிடாயின்றது தீட்டா தெரியுது, அது தீட்டு இல்லை அப்படின்றது காமாக்கியாவோட வரலாறு நீங்கள் படிக்கும் போதோ ஐயாவுடைய பேச்சில் நீங்கள் கேட்கும் போதோ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாம் பதிலாக இருக்க போகிறது இந்த 51 சக்தி பீடங்களோட வரலாறு. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. பரிகாரம் இல்லை, பக்தி வேற, பரிகாரம் வேற. அது மாதிரி பேரம் பேச வேண்டியதே இல்லை அம்பாள்கிட்ட. எனக்கு இதை கொடுத்தா நான் அதை செய்கிறேன், நான் இப்படி வேண்டிக்கிட்டேன்றதை கூட நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க. எல்லாமே கடவுள் பார்த்துக்கும். அது என்னைய முழுக்க அரவணைச்சி வழி நடத்திட்டு போகுது. எங்கள் அம்மா சாதாரணமான ஆள் இல்லை, எனக்கு சாதாரணமாக கொடுக்க மாட்டான்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கும். ஒன்னொன்னையும் ரசிங்க. அம்பாளுடைய வரலாறை கேட்கறது அதுவும் ஒரு வித பக்தி. அந்த பக்தியை நம்ம முதல்ல முன்னெடுத்து போவோம், மற்றது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பின்னாடி வரும் அப்படின்றத சொல்லிட்டு, தொடர்ந்து 51 சக்தி பீடங்களுடைய வரலாறை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்ற என்னுடைய விருப்பத்தையும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பார்க்கறது மட்டும் இல்லை, அதில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத அந்த பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். அவருடைய நோக்கம் என்னென்னா, 5 பைசா எங்கிட்ட வாங்க மாட்டேன்னார். ஐயா, ஒவ்வொரு தடவையும் வர்றீங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க, நீங்கள் அந்த வண்டி செலவாவது கொடுக்குறோன்னா, இல்லைம்மா, எனக்கு அம்பாளுடைய பெருமையை, அவளுடைய புகழை நான் உலகமெல்லாம் கொடுக்கணும், எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் கொடுத்து என்னைய நீங்கள் இது பண்ணிடாதீங்க, அம்பாள் என்னைய நல்லா வச்சுருக்கா, இப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா எனக்கு எவ்வளோ தருவீங்க, 1 மணி நேரம் பேச எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்குற காலத்தில் நம்மளுக்காக அத்தனை புதையலையும் அவர் அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கையை பிடிச்சி கூப்பிட்டு போக போகிறாரு. அந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
உங்களுடைய வாழ்க்கை மாறும். என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. நன்றி, வணக்கம். பாரெங்கிலும் நம் பண்பாட்டை